என் இனிய கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். இன்னைக்கு நம்ம ஆசனங்கள்னா என்ன, யோகானா என்ன, ஆசனங்கள்னா என்னன்றத பார்க்கலாம். இப்போ ஆசனங்கள்னா என்ன? ஆசனம்ன்றது ஒரு இருக்கை நிலை. இப்போ நீங்கள் சாதாரணமாக சப்பனக்கால் போட்டு கீழே உட்கார்றதே ஒரு இருக்கை நிலை தான். அது காலை ஒரு கால் தூக்கி போடுறது, முட்டி போட்டு உட்கார்றது, ஒரு நிலைகள் நம்ம நார்மலாக நம்ம வாழ்க்கையில் உட்கார்ற நிலைகளையே இருக்கை நிலைகளையே ஆசனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆசனங்களெல்லாம் நம்ம ஹத யோகம் அப்படின்றத நம்ம பண்ணுறோம். நம்ம ஹத யோகம்ன்றது அந்த உடம்பை வதச்சி பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது நமக்கு இப்போ உதாரணமாக இப்போ சளி தொந்தரவு இருக்குது, இப்போ உதாரணமாக டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது. இப்போ பிபின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல நாடி நரம்புகள்லாம் டென்ஷனாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த பிபி இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. இப்போ இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ஆசனங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப லகுவான ஆசனம். இப்போ ஒரு மிருகங்களை வச்சும் ஆசன நிலைகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மார்ஜாரி ஆசனம் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ இந்த பூனை, நாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே முதுகெலும்பை பின்னாடி முன்னாடி வளைச்சி கொடுக்கும். நம்ம காலையில் எந்திரிச்ச உடனேயே அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. 10 நிமிஷம் நம்ம உடம்புக்காக டெய்லி காலையில் ஏதாவது பயிற்சி பண்ணணும். மார்ஜாரி ஆசனம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம். இந்த மார்ஜாரி ஆசனம்ன்றது எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். முதல்ல பத்மாசன நிலையிலேருந்து வஜ்ராசனத்துக்கு வாங்க. காலை மெதுவாக நீட்டுங்க. வஜ்ராசனத்துக்கு காலை மடக்கி உட்காருங்க. இப்போ நான் போன நிகழ்ச்சிகள்லாம் சொன்ன மாதிரி இந்த வஜ்ராசனம்ன்றது நம்ம உடம்புல, அதாவது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த வஜ்ராசனம். தியானம், பிராணாயாமம் இதுவும் ஒரு இருக்கை நிலை தான். இப்படி உட்கார்ந்துட்டாலே நம்ம முட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முட்டி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் இந்த வஜ்ராசனத்தில் உட்கார்றதுனால வராது. இப்போ இந்த வஜ்ராசனத்துலேருந்து அப்படியே கையை முன்னாடி வைங்க. உடம்ப மேலே தூக்குங்க. பூனை, நாய் மாதிரி காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கலாம். கையை இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கணும். பூனை, நாயெல்லாம் பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ முதுகெலும்பை இப்போ தலையை மெதுவாக மேலே பார்க்கணும். முதுகெலும்பை நல்லா கீழே மெதுவாக வளைக்கணும். உடம்புல மொத்தம் 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. ஒரு ஆசன நிலைகளில் ஒரு மாதிரி நம்மளோட நாடி நரம்புகளோட இறுக்கங்களை குறைக்கிறோம். இது முதுகு வலிக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம் இந்த மார்ஜாரி ஆசனம். இது உடம்பெலும்பை பின்னாடி வளைக்குது. இப்போ இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் போஸ். தலையை அப்படியே முன்னாடி மடக்குங்க. முதுகை மேலே தூக்கணும். நல்லா முதுகை மேலே தூக்கலாம். முதுகு பாருங்க அப்படியே ஒரு மலை மாதிரி இருக்கு. ஒரு நிலையிலையும் 5லேருந்து 10 எண்ணிக்கை வரைக்கும் மெதுவாக பண்ணணும் இந்த ஆசனத்தை. மெதுவாக முதுகை மேலே பாருங்க, தலையை மேலே பாருங்க. முதுகெலும்பு கீழே இறக்கணும். அப்படியே இந்த கடல் அலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நாய், பூனையெல்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா தன்னோட முதுகெலும்பை இப்படி தான் வளைச்சி கொடுக்கும். லோயர் பேக் பெயினுக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம் மார்ஜாரி ஆசனம். கழுத்து, சர்வைக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை பண்ணலாம். ஷோல்டருக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம். ஷோல்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய முக்கியமான ஆசனம் மார்ஜாரி ஆசனம். தலையை மெதுவாக உள்ள மடக்குங்க. தலையை உள்ள மடக்கும் போது நிறைய பேருக்கு இந்த முதுகு இப்படி மேலே தூக்க முடியாது. சின்ன குழந்தைங்க இந்த ஆசனத்தை லகுவாக பண்ணிட்டாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஆசனங்களே கிடையாது. நீங்கள் காலையில் எந்திக்கும் போதே பெட்டிலேயே உட்காந்து இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக சிலருக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது, உட்கார முடியாது, இடுப்பெலும்பில் வலி வரும். இது பண்ணிட்டா இடுப்புக்கு நம்ம காலையில் ஒரு பயிற்சி கொடுத்த மாதிரி இருக்கும். முதுகெலும்புகள் கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள முதுகெலும்பை பின்னாடியும் வளைச்சிடுறோம், முன்னாடியும் வளைச்சிடுறோம். தலையை மேலே பாருங்க. ஆரம்ப நிலையில சாதாரண மூச்சில் இந்த ஆசனத்தை பழகணும். நாள் ஆக ஆக முன்னாடி குனியும் போது மூச்சை விட்ட நிலையிலையும், தலையை மேலே பார்க்கும்போது மூச்சை இழுத்த நிலையிலையும் இந்த ஆசனத்தை பண்ணணும். மார்ஜாரி ஆசனம். இப்போ மூச்சை விட்ட நிலையில் அப்படியே கழுத்தை முன்னாடி மடக்கி முதுகு மேலே தூக்குங்க. ப்ரீத் அவுட். வயிற்று உள்ள எக்கி நல்லா முதுகை மேலே தூக்கணும்.
லோயர் பேக் பெயின், முதுகெலும்பில் வரக்கூடிய பிரச்சனைக்கு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம். இப்போ அப்படியே இனேல் பண்ணி தலை மேலே தூக்குங்க. மூச்சு இழுத்த மாதிரியே மேலே வரணும். 5லேருந்து 10 தடவை வரைக்கும் இந்த ஆசனத்தை பண்ணலாம். முதுகெலும்புக்கு ஒரு வளைவும் கொடுத்துட்றோம், ஒரு ஸ்ட்ரெச்சிங்கும் கொடுத்துட்றோம். முதுகெலும்பில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெரப்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன். இந்த ட்ராக்ஷனை நம்ம யோகாசனம் பண்ணும் போதே கொடுத்துட்றோம். இப்போ முதுகெலும்பை முன்னாடி வளைக்கிறோம், கழுத்தை முன்னாடி மடக்குங்க. மூச்சை விட்ட நிலையிலேயே கழுத்தை எலும்பை முன்னாடி வளைக்கணும். இப்போது முதுகெலும்பு ஸ்ட்ரெச் ஆகுது, லோயர் பேக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. இது ஒரு ட்ராக்ஷன் எஃபெக்ட். அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காருங்க. மெதுவாக கையை தொட மேலே வச்சு நல்லா சத்தமாக 2 மூச்சு. இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணலாம். கையை பின்னாடி கட்டுங்க, முன்னாடி குனிங்க. இது பண்ணுறதுனால அந்த பாடியில் உள்ள ஸ்டிஃப்னஸ், இவ்வளோ நேரம் பண்ணக்கூடிய அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி குனிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். பேர் மகாமுத்ரான்னு பேர். உடம்ப 3ஆ வளைக்கிறோம். மெதுவாக எழுந்துருங்க. சில முக்கியமான ஆசனங்களுக்கு முத்ரை குத்துறாங்க, அதுக்கு தான் மகாமுத்ரா. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஆசனத்தை நேராக பார்த்து எப்படி பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். அதாவது இந்த ஆசனத்தோட சைடு வியூ, சைடு பொசிஷன் எப்படி இருக்குன்றத பாருங்கள். இப்போ கையை மெதுவாக முன்னாடி எடுத்து வைங்க. கால்களை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கலாம். கை அகலம் வந்து கரெக்டாக ஷோல்டர் என்ன அகலத்தில் இருக்கோ அந்த அகலத்தில் நீங்கள் கையை வைக்கணும். காலும் அதே அகலம், கை அகலத்திலேயே காலை வைக்கணும். உங்கள் பாடியை ஈவனாக பேலன்ஸ் பண்ணுறீங்க. இப்போ தலையை மெதுவாக மேலே பார்க்கணும். மார்ஜாரி ஆசனம். முதுகெலும்பை நல்லா பின்னாடி வளைக்கணும். மூச்சை இழுத்த நிலையில் முதுகெலும்பை பின்னாடி வளைக்கணும். மூச்சை விட்ட நிலையில் அப்படியே முன்னாடி மடக்குங்க. கழுத்தை வயிறை உள்ள எக்கி முதுக மேலே தூக்கலாம். அஞ்சு தடவையிலேருந்து 10 தடவை வரைக்கும் இந்த ஆசனத்தை பண்ணலாம். தலை மேலே பாருங்க, மெதுவா. தலை உள்ள மடக்குங்க. நல்லா வயிறை உள்ள எக்குங்க. இது பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் முதுகெலும்பில் உள்ள நரம்புகள்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆகுது. ரத்த ஓட்டம் அப்படியே ஃபேஸில் வந்து ஃப்ரெஷ்னஸ் தெரியும். தலை நீங்கள் மேலே பார்க்கும்போது தலை மேலே பாருங்கள். முதுகெலும்பை நம்ம பின்னாடியும் வளைக்கிறது இல்லை, முன்னாடியும் வளைக்கிறது இல்லை. ரொம்ப வளைக்க முடியலனாலும் டெய்லி இதையாவது பண்ணலாம். நீங்கள் இப்போ யாரை கேட்டாலும் எனக்கு பேக் பெயின், சின்ன குழந்தைங்களுக்கு கூட இருக்கு. தலை உள்ள மடக்குங்க. ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன்ன்றது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நம்ம அதை ஆசன நிலைகள்லேயே நம்ம பண்ணுறோம். நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பண்ணோம். இது பண்ணுறதுனால ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் நம்ம உடம்பை எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுறோம். தலை மேலே பாருங்கள். வஜ்ராசனத்தில் உட்காருங்க. கைகளை அப்படியே முன்னாடி நீட்டுங்க. மகாமுத்ரா. முதுகெலும்பு பாருங்க, கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சிங். ஷோல்டர்லேருந்து அடி எலும்பு வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறோம். மகாமுத்ராவோட இறுதி நிலை. நீங்கள் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் நெத்தி இப்படி தரையை தொடாது. சின்ன குழந்தைங்க ஈஸியாக தொட்டுட்டாங்க. நமக்கு பெரிய தொப்பையெல்லாம் இருக்கும், தொடாது. எவ்வளோ தூரம் குனிய முடியுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் குனிஞ்சு பண்ணலாம். தரையை தொடணுங்கிறது முக்கியமே கிடையாது. முதுகெலும்புக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம், வயிற்றில் உள்ள உறுப்புகளுக்கும் ரொம்ப முக்கியமான ஆசனம். மெதுவாக எழுந்துருங்க. பத்மாசனத்தில் நேராக உட்காருங்க.
இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த மார்ஜாரி ஆசனம், பூனை நாயெல்லாம் காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா முதுகெலும்பை வளைக்கும். நீங்கள் இந்த ஆசனத்தை டெய்லி காலையில் 5லேருந்து 10 தடவை வரைக்கும் பழகலாம். ஆரம்பத்தில் சாதாரண மூச்சு நிலையில பழகுங்க. அதுக்கப்புறம் முன்னாடி குனியும் போது மூச்சை விட்ட நிலையிலையும் மூச்சை இழுத்த நிலையிலையும் பின்னாடி வளையும் போது பண்ணி பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். நாளைக்கு வேறொரு ஆசனத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.